பிரதர் யூன்னு சைனால ஒரு மிஷினரி இருந்தாருங்க. ஆண்டவருக்காக ரொம்ப வைராக்கியமா ஊழியம் செய்து வந்தாரு. இதன் நிமித்தம் அவரை கைது செய்யவும் தேடிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டில் நடந்த ஜபத்துல கலந்து கொள்ள போனப்போ பிரதர் யூனை காவல் படை சூழ்ந்து கொண்டு துப்பாக்கி முனையில கைது பண்ணிட்டாங்க. ஆனா பிரதர் யூன் தப்பிக்க முயன்ற போது அவருடைய 2 கால்களும் உடைந்து விட்டது. அவர் தப்பிக்க முயன்றதுனால சிறையில அவருக்கு பலத்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அதே சமயம் அநேக துன்புறுத்தலுக்கும் ஆளானாரு. அவரை அடித்து காயப்படுத்தி பல சித்திரவதைகளை செய்தாங்க. அதனால ரொம்ப பலவீனப்பட்டு கழிவறை பயன்படுத்த கூட தனியா போக முடியாம உதவிக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. 2 மாதங்கள் அந்த சிறையில இருந்தாரு. ஒரு நாள் திடீர்னு ஆண்டவருடைய சத்தம் அவருக்கு உண்டாகி, நீ இந்த இடத்தை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டதுன்னு அவர் காதுகள்ல கேட்டுச்சு. ஆண்டவருடைய சத்தத்தை உணர்ந்த பிரதர் யூன் அவர் இருந்த இடத்துல இருந்து எழும்பி நின்னாரு. அதுவே ஒரு அற்புதம். ஏன்னா தனியா அவரால் எழும்பவோ நடக்கவோ முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு இருந்தாரு. பிரதர் யூன் எழுந்து நடக்க ஆரம்பித்தாரு. அவர் நடந்து போக போக பவுல் சீலாவின் சிறைச்சாலை கதவுகள் தகர்க்கப்பட்டது போல இவருக்கு முன் இருந்த கதவுகள் தானா திறக்கப்பட்டுச்சான். அப்படியே அவர் 5 கதவுகளை கடந்து வந்திருக்கிறாரு. அவரை வச்சிருந்தது கடுமையான பாதுகாப்பு இருந்த சிறை. அந்த சிறைச்சாலை கதவுகள் ஒவ்வொன்றாக பிரதர் யூனுக்கு தானா திறக்கப்பட்டதாம். அவர் சிறைச்சாலை விட்டு வெளியே வந்ததும் ஒரு டாக்ஸி கரெக்டா அவர் முன்னாடி வந்து நின்னுச்சான். அதுல அவர் ஏறினாரு. அந்த டாக்ஸி அவரை ஒரு தம்பதியினர் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் விட்டது. அந்த தம்பதியினருக்கு ஆண்டவருடைய வார்த்தை முந்தின நாளே உண்டாகி பிரதர் யூனுடைய வருகைக்கு ஆயத்தமாக கட்டளையிட்டாராம். அந்த தம்பதியினர் வீட்டுல யூன் பத்திரமா இருந்தாரு. அதுக்கப்புறம் யூன் ஜெர்மனிக்கு போனாரு. ஜெர்மன் கவர்மெண்ட் கிட்ட அவர் கிறிஸ்துவை பறைசாற்றினதின் காரணமாக அனுபவித்த சித்திரவதை, சிறைப்பிடிப்பு எல்லாவற்றையும் விளக்கினார். ஜெர்மன் கவர்மெண்ட் அவருக்கு ஜெர்மனில வாழ இடமும் பாதுகாப்பும் கட்டளையிடுவதாக கூறினது. பிரதர் யூன் ஜெர்மனில தன்னுடைய ஊழியத்தை மறுபடியும் தொடங்கினாரு. இன்னைக்கு உங்களுடைய தடைகளையும் ஆண்டவர் தகர்த்தெறிவார். உங்களுக்கு புதிய வாசல்களை ஆண்டவர் திறப்பார். தேவன் திறப்பதை ஒருவனும் பூட்ட முடியாது. விசுவாசத்தோட முன் செல்லுங்க. கர்த்தருடைய மகிமையை பறைசாற்றிக் கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமேன்.